வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு 2 பேத்த என் மனசார வாழ்த்தணும். முதல் வாழ்த்து எங்க அக்காவுக்கு. என் அன்புள்ள அக்கா. நான் கக்கா போனா என்ன? கழுவாம போனா என்ன? கழுவிட்டு போனா என்ன? இந்த மாரி ஸ்பீச் என்ன எதிர்பார்க்கவே மாட்டீங்க. என்னை பேச வச்சுட்டாங்க. உனக்கு உண்மைக்கே அறிவு இருக்கா? இல்ல பிஇ வச்சிருக்காங்களா மண்டைக்குள்ளன்னு எனக்கு தெரியலக்கா. என்னக்கா உன் பிரச்சனை? ஆ? நான் போனா என்ன? போகாட்டி என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி நடந்துக்கிற? அசிங்கமா நடந்துக்கிற? நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. குடும்பமே சேர்ந்து ஒரு கன்னன்ட்ட போட்டு, பிச்சை எடுத்து நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. அறிவே இல்லையா கொஞ்சம் கூட? ஒரு வீட்ல தின்றுக்கமே, ஒருத்தங்க காசை வாங்கி சாப்பிட்ருக்கோமே, அவங்களுக்கு துரோகம் நினைக்கலாமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, நீங்க பாட்டுக்கு வார்த்தை விடுறியே. அ எனக்கெல்லாம் கொதிக்குது, ரத்தங்கள் கொதிக்குது, ரத்த நாளங்கள் கொதிக்குது. இருந்தாலும் திண்ட சோறுக்கு உண்டகம் பண்ணலாமாக்கா? ஒரு வீட்ல சோறு திங்கிறோம், அவங்களுக்கு உண்டகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆ சனியும் பிடிச்சி நாய்களா, செத்த நாய்களா? அதேதாக்கா. பார்த்தீங்களா? ஒழுங்கா இரு. வாழ்க்கையில உன்னை பத்தியான ரகசியங்கள் கருமம் என்கிட்ட சொல்லி தொலைஞ்சிட்டேன். ஏன்னா நான் பொறுமையா இருக்கேன். ரொம்ப பொறுமையா இருக்கேன். வேணான்னு ஒதுங்கி இருக்கேன். என் என்னோட லைஃபோட ஆம்பிஷன் தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீ உள்ள இழுத்து விட்டுட்டு, ஏன்டா அவனை பேசணும், ஏன்டா அவனை பகைச்சோன்னு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. ஒரே அடி எல்லா சேனலும் மொத்தமாக போயிடும். நக்கிக்கிட்டு உட்காந்துக்கணும் ஒரு மாதம் ஃபுல்லாக. உங்கள்கிட்ட காசு இருக்குது, கோடி கோடியாக வச்சுருக்கீங்க. அந்த பகுமானத்தில் பேசிக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கான பதிவு தான். என்னக்கா உன்கிட்ட சொல்கிறேன், நீ என்னை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசு, பிரச்சனை கிடையாது. என்னை பற்றி போனி பேசுறியா, அதனால் உனக்கு காசு கிடைக்குதா, நீ பேசு. அதை பற்றி எனக்கு ஒரு ரூபா கூட லாபம் கிடையாது. நீ பேசிக்க, அதை பற்றி நான் கேர் பண்ணிக்க போகிறதில்ல. ஆனால் யாருக்கு நீ துரோகம் நினைக்கிறியோ அது தப்பு. அவங்களுக்கு துரோகம் நினைக்காத. அவங்களாம் கால் தூசி கூட நீ ஆக மாட்ட. நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையவே கிடையாது. நீ எங்கே இருந்த, எப்படி வந்த, இப்போ எப்படி இருக்கன்னு முதல்ல எனக்கு தெரியும். நம்மளை கடவுள் இப்படி வச்சிருக்கான், நம்ம கடவுள் நம்மளை வச்சிருக்கான் அப்படின்னா அது ஒரு ஒரு குடுப்பனை. அந்த குடுப்பனை உனக்கு இருக்குன்னா அதை வச்சு சம்பாதிக்கணும், அதை வச்சு நல்ல வழியாக பொழைச்சிக்கணும்னு பாரு. அந்த குடுப்பனையை நீ ஏன் கெடுத்துக்காத. ஏன்னா நீ உன் குடும்பமே நாரி வீசி போய் கிடக்கு. இந்த 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 கொடுமைக்குள்ளேயும் இந்த கேவலப்பட்ட குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நான் ஒரு வேலை பார்க்கல. நான் ஒரு உறவா இருந்தேன், ஒரு அக்காவா இருந்தேன், ஒரு தம்பியா இருக்கணும், உருத்தா இருக்கணும்னு இருந்தேன். ஆனா நீ உனக்கு நீயே அசிங்கப்படுத்திக்கிட்ட பார்த்தியா? இதான் தேவையில்லாத வேலை. என்னை பத்தி ஃபர்ஸ்ட் புரணி பேசுறத நிப்பாட்டு. அப்படி பேசினேன் நான் மேற்கொண்டு உன்னைய பத்தி நான் பேசுற மாதிரி ஆயிரும். அது உனக்கு எனக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் குமரேசனா நீ பார்த்துருக்க, அக்காவோட தம்பியை நீ பார்த்ததில்ல, பார்த்துருவ. அது உனக்கும் தேவையில்லாத தலைவலி, எனக்கும் தேவையில்லாத தலைவலி. சேனல் போயிடும், சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். நீ எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, அத்தனை சேனல் தூக்க நான் யோசிக்க மாட்டேன். முக்கியமாக உதவுனவங்களையும் உதவி செஞ்சவங்களையும் மறக்கவே கூடாது. உங்களுக்குலாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. நன்றின்னா என்னன்னு தெரியாது, நன்றி கடனான்னு தெரியாது. ஒரு 1000 ரூபா வச்சு வேலை பார்க்குறவனுக்கு 1000 ரூபா ஏற்றி கொடுப்போமே, வேலை பார்க்குறவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதாவது காசு கொடுத்து உதவி பண்ணுமேலாம் கிடையாது. திங்கணும், சோறு திங்கணும், ஒருத்தனை குறை சொல்லணும், அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து விடணும். எவன் குடும்பத்தடா கெடுப்போம், என் வாழ்க்கையடா கெடுப்போன்னு நினச்சிக்கிட்டு ஊசுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இறைவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி இருக்கணும், இவன் இப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது அவன் தான். அவன் அவன் பார்வையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதே தூண்டி கருப்பு கோயில் எனக்கும் தெரியும், இதே கோவில் எங்கெங்கே போகணுன்னு எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கும் தெரியும். உன் கூட நானும் வாழ்ந்திருக்கேன் மீன்ஸ் படுத்தேன், குடும்பம் நடத்துலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நீ என் வீட்டில் 2 வருஷம் இருந்திருக்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங். இனிமேல் என்னை பற்றி பேசினேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் குடும்பம் எப்படி வேணால் போயிட்டு போகுது. நான் இறங்கி இப்போ இவங்கள பேசுகிறாங்கல்ல ஊதாரி நாய்க, ஒவ்வொருத்தரும் மூஞ்சியை காட்டாமல் ஓலையை காட்டாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிடுவேன். உன்னையும் கிளிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ உனக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களையும் கிளிக்க ஆரம்பிச்சிடுவேன். சரியா? இதுதான் லாஸ்ட்டு வார்னிங்கு. நல்லா கேட்டுக்க. நான் இவ்வளோ கேவலமாக வீடியோ பதிவு போட்டதே கிடையாது. போடுறேன்னா அந்தளவுக்கு போட வச்சுட்டேன். எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. பார்த்துக்க. என்னை ரொம்ப மன உளைச்சல்படுத்தாதீங்க. என்னை பற்றி அவதூறாக சொல்லாதீங்க. நீ என்னை பற்றி யார்கிட்ட என்னென்ன சொல்லி வச்சுருக்கேன்றது உன்னைய விட்டு விலகும் போது தான் எனக்கு ஒவ்வொருத்தான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் என்கிட்டையும் ப்ரூஃப் இருக்குது. ஸ்பாட் ஃபோல்ட்ரு போட்டு வச்சுருக்கேன்.
இதை பூரா ரிலீஸ் பண்ணால் உனக்கு தான் அசிங்கம். உனக்கு அசிங்கம் கிடையாது. இருந்தாலும் உன்னை பற்றி கேவலம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ அதை கனெக்ட் ஆக்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து என்னால் நான் உன்னை அசிங்கப்படுத்தி சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டேன். என்னை அசிங்கப்படுத்தி சம்பாதிக்கணும்னு நினைப்பேன் நான். அதனால் வந்து யாரும் தப்பாக பேசிக்காத. உனக்கு காசு வேணுமா, கண்டென்ட் வேணுமா, போ அங்கே போ. உன்னோட மூத்த அக்கா இருக்கு, அதை பேசு. இல்லையா 2வது வீட்டுக்காரர் இருக்காரு, அவரை பேசு. நல்லா சம்பாதிங்க. இல்லை பையங்க இருக்காங்க, பையங்கெல்லாம் விட்டு தயவு செஞ்சு அவங்க வாட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறட்டும். வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாது தயவு செஞ்சு. அசிங்கமாக இருக்குது எனக்கு. என்னமோ நீ பேசின ஆடியோலாம் கேட்கும்போது அவ்வளவு கேவலமாக இருக்குது. உன் கையில் சாப்பிட்டேன்னு ஒரே வார்த்தைக்காக தான் அவளை பொறுத்திருந்தேன். ஏன்னா நீ குற்றால மேட்ரு சொல்லும் போதே எனக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. நான் நேராக போய் பேசலாம்னு நினச்சேன். இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இருக்கீங்களா, நல்லா சம்பாரிச்சுக்கிருக்காங்க. எவனாவது ஒருத்தன் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கடா, போராட்டம் பண்ணுங்க, இந்த மாதிரி போடாதீங்க, வைக்காதீங்க, இதனால மக்களுக்கு தீங்கு அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கடா, ஒரு போராட்டம் பண்ணுங்களே. ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு தேவை கண்டென்ட்டு. நீங்கள் எவ்வளோக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், உங்களுக்கு இதை பண்ணுறோம், அவ்வளோ பண்ணுறோம், நாங்கள் உங்களை வந்து சமூக சீர்கழிய மாட்டோம். ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுடா அவங்கள. அவங்க காசு வச்சுருக்காங்க, கோடி கோடியாக வச்சுருக்காங்க, லேண்டு வாங்கியிருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? வேஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, அக்காவுக்கு இந்த பதிவு யார் குடும்பத்தையும் கெடுக்க நினைக்காத. உதவி பண்ணலாம் மறக்காத. முக்கியமாக வந்து தரக்குறைவாக யாரையும் பேசாத. அசிங்கமாக இருக்குது. நான் உன் வீடியோவை நான் பார்க்கல. உன் வீடியோ பார்த்துனா இன்னும் நான் வேறு மாதிரி பேசியிருப்பேன். இன்னொருத்தவங்க சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உன்ட்ட. சரியா? உன் வீடியோ நான் பார்க்கக்கூடாதுன்னு உன் வீடியோ முதற்கொண்டு எதுவுமே பார்க்காம இருக்கேன். தேவையில்லாமல் ஸ்ட்ரைக் அடிக்க வச்சிடாத. உனக்கு வார்னிங் இது. ஸ்ட்ரைக் அடிச்சுன்னா ஒரு சேனலில் எந்த சேனலுமே இருக்காது. சொல்லிட்டேன் நான். ஓப்பன் டாக் விட்றேன் நான். அப்புறம் சேலஞ்சுக்கு வாடா மோதி பார்ப்போம். நீ ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்த்தேன்னா வா. நீயும் கோயில் குழம்போ நானும் கோயில் குழம்பு போகிறேன். பார்ப்போமா யார் மிஞ்சுறான்னு. உன்னை விட எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்க தெரியும். நான் உன் கூடயும் பழகிட்டேன், நல்லவங்க கூடயும் பழகிட்டேன், கெட்டவங்க கூடயும் பழகிட்டேன், துரோகி கூடயும் பழகிட்டேன், நன்மை கூடயும் பழகிட்டேன், கூடவே இருந்த துரோகம் நோயில் அவங்க கூடயும் பழகிட்டேன். உன்னை விட எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கூட. அது மட்டும் இல்லை, உன்னை இந்த வழிக்கு கொண்டாந்ததுன்னா நீயே சொல்லியிருக்க. அப்போ நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். தேவையில்லாத தலையை நுழைக்காத. தலையை நுழைச்சினா அசிங்கப்பட்டு ரோட்டில் நிற்ப. யாரும் கூட நிற்க மாட்டாங்க. சொல்லிட்டேன். உனக்கு இப்போதைக்கு காற்று அடிக்குதா, காற்று அடிக்கும் போது எவ்வளோ தூத்துறமோ தூத்தி செட்டில் எங்கடா போய் பொழைச்சிக்க. ஓகேவா? அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த மூக்க நுழைச்சி போய் மறுபடியும் ஜெயிலில் உட்காந்துடாதக்கா. உன் நல்லதுக்காக சொல்கிறேன். இதை வந்து நான் உன்கிட்ட ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். நீ என்கிட்ட ஃபோனில் பேசலை. சரியா? நேரில் தான் பேசினேன். உழைச்சி சம்பாரி. தயவு செஞ்சு ஏதாவது வேலை பாரு. வீட்டில் ஏதாச்சும் ஊறுகாய் பண்ணி விற்று அந்த காசை சாப்பிட்டு பாரு. ஒரு வேலையாவது அந்த காசு மாதிரி இந்த மாதிரி காசை சாப்பிட்டு பாரு. அப்போ தான் தெரியும் அதுக்கு வேலை பார்க்குறது கஷ்டம். ஒரு தம்ப்நெயில் வைக்கிறது கஷ்டம். அப்போ தான் தெரியும். வேலை பார்க்குறது சம்பளம் கொடுக்கணுமே, வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்கா, ஐயோ வேர்வை வருதே, அப்போ தான் தெரியும். தயவுசெய்து புரிஞ்சுக்க. உன் நல்லதுக்காக சொல்கிறேன். பாய். உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது, மண்டல ஏறுறதும் கிடையாது. எப்படியோ நாசமாக கெட்டு போங்க. நீங்கள் தயவுசெய்து என்னை இழுக்காதீங்க. வார்னிங். இதுக்கப்புறம் வீடியோ, ஒரு மாமா வீடியோ, ஃபஸ்ட் அக்கா வீடியோ எல்லா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். திரும்பியும் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். அது உங்களுக்கு தான் அசிங்கம். நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து காய் துப்புற மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்குங்க. சொல்லிட்டேன். புரிஞ்சுக்குங்க. பொண்ணு ரைட்டா?